புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உடையவை அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இந்த தலைப்பை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஒரு வார்த்தை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய நல்ல நண்பர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா எழுதின ஒரு வார்த்தை, நீங்கள் புத்தகங்களை படிக்கிற போது மேலிருந்து கீழே வருகிறீர்கள், படித்து முடித்த பிறகு கீழிருந்து மேலே போகிறீர்கள் அப்படின்னார். ஏன்னா ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கும்போது ஒரு மனிதன் கீழேந்து மேலே போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவருடைய வீட்டில். அவங்க மனைவிக்கு பயங்கர எரிச்சல். மனைவி கோவப்படுறதுக்கு காரணமே வேண்டியதில்லை, கணவன் என்ன பண்ணாலும் எரிச்சல் வரும். அதுக்கு எந்த லாஜிக்கல் ரீசன்லாம் ஒன்றும் வேண்டியதே கிடையாது. அந்த அம்மா அங்கேருந்து இந்த புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தார் பாருங்க, வெடுக்குன்னு அந்த புஸ்தகத்தை அப்படி பிடுங்கி தூக்கி அந்தாண்ட எரிஞ்சிட்டு ஆப்ரஹாம் லிங்கனை கேட்டாங்க, 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இந்த புஸ்தகம் பயன்படுமா, உனக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இந்த புஸ்தகம் வழிகாட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், 10 ரூபாய் எப்படி சம்பாதிப்பது என்பது எனக்கே தெரியும், சம்பாதித்த பிறகு எவ்வளவு பண்போடு இருக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம்தான் எனக்கு பாடம் நடத்தும் அப்படின்றார். எனவே சம்பாதிக்கிறது பெருசல்ல, சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை இந்த புத்தகம் ஏற்படுத்தும்னு சொல்றார் ஆப்ரஹாம் லிங்கன். புத்தகங்களுடைய மேன்மையை பற்றி சொன்னால் மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஈரோடு தமிழன்பன் ஒரு முறை எழுதினார், 10 பறவைகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு பறவையாக ஆகிவிட முடியாது. ஒரு 10 பறவையோடு பழகினா நாம் பறவை ஆகிட முடியுமா? முடியாது. 10 நதிகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு நதியாகிவிட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு. அப்போ அந்த புத்தகம் நமக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆனால் இவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் புத்தகம் எழுதுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் இறையன்பு அவர்கள், இப்போ சீஃப் செக்ரட்டரி, என்னைக்கும் அவர் எழுத்தாளர், மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் திரு இறையன்பு அவர்கள் ஒரு பேரா எழுதுறார் பாருங்க அவருடைய புத்தகத்தில். ஒரு தெருவில் ஒரு சிறிய வீடும் பெரிய பங்களாவும் அருகருகில் இருந்தன. ஒரு தெருவில் ஒரு சிறிய வீடும் பெரிய பங்களாவும் அருகருகில் இருக்கின்றன. பெரிய அந்த வீடு ஒரு பேச்சாளரின் வீடு. கவனிச்சுக்கங்கப்பா 4 பேரும். பெரிய அந்த வீடு அந்த பேச்சாளரின் வீடு. அந்த எளிய அந்த சின்ன வீடு அந்த பேச்சாளருக்கான பேச்சை எழுதி கொடுக்கிற எழுத்தாளனுடைய வீடு அப்படின்னு எழுதியிருந்தார் இறையன்பு சார் எழுதியிருந்தார். ஏன்னா எழுதுகிறவர்களுக்கு அந்த செல்வம் சேருவது என்பது ரொம்ப வாய்ப்பு குறைவு. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு சௌரியம் இருக்குது, கொஞ்சம் பேசினதையே அடுத்த ஊர்லேயும் பேசலாம், அடுத்த ஊர்லேயும் பேசலாம். இந்த யூடியூப் தான் எங்கள் குழப்பையே கெடுத்துது. எந்த ஊரில் பேசினாலும் பிடிச்சி அப்படியே போட்டால் அதையே சொல்கிறாரு அப்படின்னா புதுசாக சொல்ல முடியும். ஆனால் எழுத்தாளருக்கு அப்படி இல்லைங்க. ஒரு தடவை புத்தகத்தில் எழுதிட்டார்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அதை இன்னொரு பத்திரிகைக்கு எழுத முடியாது. எனவே ஒரு சுமாரான அறிவுடையவன் கூட பேச்சாளனாக வெற்றி பெற்று விட முடியும், நல்ல அறிவுடையவன் தான் எழுத்தாளனாக இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும். அது எழுத்துக்கு இருக்கிற ஒரு தனித்த சிறப்பு, தனித்த பெருமை. நாம் இந்த புத்தக கண்காட்சியை பெருமையாக சொல்கிறோம், உண்மைதான். இந்த உலகத்திலேயே ரொம்ப வியக்கத்தக்க ஒரு புத்தக கண்காட்சி எதுன்னு ஒரு குறிப்பு எழுதுறாங்க. துருக்கியில் இருக்கிற இஸ்தான்புல் அப்படிங்கிற இடத்துல ஒரு புத்தக கண்காட்சி. அந்த நகரத்தினுடைய 2 பெரிய சாலைகளுடைய ஓரத்திலும் எவ்வளவு நீளம் நினைக்கிறீங்க? அந்த நகரத்தில் இருக்கிற 2 பெரிய சாலைகளுடைய நீளத்திலும் எவ்வளவு? 60 கிலோமீட்டர் நீளத்தில் அந்த புத்தக கண்காட்சி இஸ்தான்புலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு எவ்வளவு அறிவின் மீது ஒரு ஆற்றல், ஒரு ஆர்வம் இருந்தால் 60 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கிற சாலையில் 2 பக்கமும் புத்தக கண்காட்சியை அமைத்து அது அவ்வளவு பெருமையாக ஏற்பாடு செய்தார்கள். இந்த உலகத்தில் ஒரே ஒரு நாட்டில் மட்டும் சார் ரேஷனில் புத்தகங்கள் கொடுத்தார்கள். ஏன்னா அத்தியாவசிய பொருள்களில் ஒன்று என்று கருதி ரேஷனில் புத்தகம் கொடுத்து மக்கள் படிக்க வேண்டும் என்று ஒரு அரசு ஒரு முறை ஒரு முயற்சி பண்ணியது ஒரு நாட்டில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அம்பேத்கர் லண்டன் போகிறார், உங்களுக்கு எங்கே அறை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நூலகத்துக்கு பக்கத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். எனக்கு வசதியான டபுள் பெட் வேணும், ஏசி ரூம் வேணும்,
அதில் வெந்நீர் வரணும், சௌக்கியமாக வரணும், அதில் வந்துட்டு போகிற அந்த வெயிட்டர்லாம் நல்ல அதெல்லாம் சொல்லலை. எது நூலகத்துக்கு பக்கமாக இருக்குமோ அந்த இடத்தில் எனக்கு ஒரு அறையை ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு. இதை எதுக்காக சொல்கிறேன்? அப்படி நூல்களை நேசித்தவர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். எளிய குடும்பத்தில் பிறந்தவங்க மேலே வந்திருக்கிறாங்கன்னா வேற எதனாலையும் மேலே வர முடியாது. புத்தக வாசிப்பினால் மட்டும்தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் உயர முடியும். நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார். அவருடைய இளமை வாழ்க்கையில் வறுமை, அவங்க குடும்பத்தில் வறுமைனா ரொம்ப இல்லை, ஆனால் வறுமை தான். ஒரு சூழ்நிலையில் அவர் சென்னையில் தங்கி படிக்கிறாரு. அவங்களுக்கு வீட்டிலேருந்து அனுப்ப வேண்டிய பணம் அனுப்பலை. அவருக்கு என்ன சிக்கல்னு கேட்டால் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகி போச்சு. அதனால சென்னையிலேயே தங்கி படிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு அவருக்கு. அப்போ தங்கணும்னா பணம் வேணும், அங்கே செலவுக்கு பணம் வேணும், வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருக்கு ஒரு பரிசு கிடைத்தது, ஒரு புத்தகம். அவருடைய வேற ஒரு சப்ஜெக்டில் நல்லா அவர் எழுதுனதுக்காக அவருக்கு ஒரு பரிசு கிடைத்தது, ஒரு புஸ்தகம். அதை எடுத்துக்கிட்டு போய் பழைய புஸ்தக கடையில் கொடுத்து, இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 60 ரூபா கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுதுன்னு. அவர் புஸ்தகத்தை எப்படி பார்த்துட்டு, இதுக்கு 60 ரூபா கொடுக்க மாட்டாங்களேப்பா, நீ என்னப்பா 60 ரூபா கேட்குற அப்படின்ட்டு புஸ்தகத்தை பிரட்டி பார்த்தா அவருக்கு அது கிடைச்சிருக்கிற பரிசு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த புத்தக கடைக்காரர் சொல்கிறாரு, தம்பி எதுக்காக நீ கவலைப்படாத, உனக்கு எதுக்கு இப்போ 60 ரூபா வேணும்? இல்லைங்கய்யா, நான் இங்கே தங்கி சாப்பிடணும், இந்த 2 மாதம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும், நான் உனக்கு 60 ரூபா தரேன், வச்சுக்க, இந்த புஸ்தகம் என்கிட்ட இருக்கட்டும், என்னைக்கு உனக்கு 60 ரூபா வருதோ அன்னைக்கு கொடுத்துட்டு இந்த புஸ்தகத்தை திருப்பி வாங்கிட்டு போப்பா, ஏன்னா பரிசு கிடைக்கிற புத்தகத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு 60 ரூபா நீ கொடுத்துட்டு அப்புறமா புஸ்தகத்தை வாங்கிட்டு போனாரு. நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன், ஒரு புத்தகத்தை இழக்கக்கூடாதுன்னு பணம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். என் வாழ்வில் நான் படிப்படியாக உயர்ந்து மேலே வந்ததற்கு காரணம் புத்தக வாசிப்பு தான் என்று டாக்டர் அப்துல் கலாம் பாரத் ரத்னா அவர்கள் தெரிவிக்கிறாங்க. நீங்க மறந்துடக்கூடாது, ராமநாதபுரத்து மணலில் நடந்து கொண்டிருந்த கால்களை ராஷ்டிர பவனத்தில் நடக்க வைத்தவை புத்தகங்கள் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அருமையான புத்தகங்கள் என்ன? பத்திரிகை என்பது ஒரு கூட்டு பிரச்சாரகன், ஒரு கூட்டு போராளி. கால்மார்க்ஸுடைய வார்த்தை. ஒரு பத்திரிகை என்பது கூட்டு அமைப்பாளனும் கூட ஒரு கூட்டு போராளி அப்படின்னு. தென்னாப்பிரிக்காவிலே தொடங்கி மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட்ட மகாத்மா காந்தி எழுத்தை தான் ஆயுதமாக்கினார். இந்தியாவில் நவஜீவன், அரிஜன் என்ற இதழ்கள் மூலமாக தன்னுடைய அணிவகுப்பை நடத்தினார். அண்ணல் அம்பேத்கருடைய எழுத்து புரட்சியும் அயோத்திதாசரின் தமிழ் மக்களின் சமூக புரட்சியும் ஒரு பைசா தமிழன் எழுத்து இயக்கமும் வரலாற்று சிறப்பு வாய்ந்தவை. எல்லாம் புத்தகம் மூலமா, பத்திரிகை மூலமாக இத்தனை பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். தந்தை பெரியாருடைய குடியரசு ஒரு போர் முரசாகவே விளங்கி கொண்டே இருந்தது. இப்படி எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவர்கள் செய்திருக்கிற சாதனை, எழுத்தின் மூலம் செய்திருக்கிற சாதனை எல்லையற்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நெல்சன் மேண்டலா சொல்கிறார், நான் மார்ட்டின் லூதர் கிங்கின் சுயசரிதை நூல் ஒன்றை படித்ததால் தான், யாரு? நெல்சன் மேண்டலாவுடைய வார்த்தை. மார்ட்டின் லூதர் கிங்கின் சுயசரிதை நூல் ஒன்று வாசித்ததால் தான் மிகப்பெரிய போராளியாக மாறினேன் என்று சொல்கிறார் நெல்சன் மேண்டலா. இப்படி புத்தகங்கள் நிறைய அற்புதங்களை செய்திருக்கின்றன, பெருமையை செய்திருக்கின்றன. இந்த புத்தகங்களுக்கு இந்த சக்தி எங்கிருந்து வந்திருக்கிறது? சொற்களால் தான் புத்தகம் உருவாகிறது. நீங்கள் சொற்களை கொண்டு எத்தனையோ அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்ய முடியும். நான் ஒரு முறை ஒரு சொல் அப்படின்னு பேசி யூடியூப்ல ஒரு பேச்சு இருக்கு, அதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சொல்ல சாதாரணமாக நினைக்காதீங்க. சொல்ங்கிறது என்ன தெரியுமா? இப்போ இங்கே பெண் குழந்தைகள் முதல்ல ஆடினார்கள். பெண் குழந்தைகள் அப்படிங்கிற போது நமக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் தோணும் அந்த குழந்தைகளை பார்த்த உடனே. இது முதல் நிலை. அதே பெண் குழந்தைகள் பருவம் அடைந்த பிறகு ஒரு தனித்த ஒரு அழகோடு இருப்பாங்க. இது எல்லாம் பெத்த தகப்பனுக்கு தெரியும், பெத்த தாய்க்கும் தெரியும். நார்மலாக இருக்கிறத விட அந்த பெண் பருவம் அடைஞ்ச உடனே ஒரு அழகுக்கு வரும். இன்னும் அவள் அழகாகணும்னா அவள் தாய்மை அடைந்த பிறகு பார்த்தா இன்னும் அந்த பெண் ரொம்ப அழகாக காட்சி தருவாள். எப்படி ஒரு பெண் பருவம் அடைந்த பிறகு ஒரு அழகை பெறுகிறாளோ, தாய்மை அடைந்த பிறகு இன்னொரு அழகை பெறுகிறாளோ, அப்படி ஒரு சொல் ஒரு நல்ல சிந்தனையை சுமக்கிற போது பருவம் அடைகிறது, மிகச்சிறந்த புத்தகமாக மாறுகிற போது அது தாய்மை அடைகிறது. இது சொல்லுக்கு இருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அந்த சொற்கள் மூலமாக நீங்க அற்புதத்தை பண்ணலாம். ஒரு சொல் யுத்தம், ஒரு சொல் முத்தம், ஒரு சொல் ரோஜா, ஒரு சொல் வாழ், ஒரு சொல் மருந்து. ஒரு சொல்லின் மூலமா எத்தனையோ நோய் குணமானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, ஒரே வார்த்தை.
அந்த ஒரு வார்த்தையின் மூலமா எவ்வளவோ பேரை மாத்தி இருக்கிறாங்க. என்ன நல்லது நடக்கும் போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லது நடக்கும் போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க, மாற்றம் வரும். ஆனா வெளியிலேருந்து பார்க்குறவன் என்ன சொல்லுவான், அது எப்படி சார் ஒரே ஒரு சொல் எல்லாம் பண்ணுமா அப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஜென் துறவி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அவர் அவங்களுக்கு ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சார். நல்ல விஷயமா 4 விஷயம் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ ஒருத்தன் அங்கேருந்து வந்து கேட்டான், நீ இப்படிலாம் பேசினாப்புல அயோக்கிய பயணி, நீ இப்படி ஊரை ஏமாத்திரியா அப்படின்னு அவரை வந்து குறை சொல்லி பேச ஆரம்பிச்சான். அவர் சொன்னார், இப்போ என்னங்கிறேன்னு, இவன் பேச்சை யாரும் கேட்காதீங்க, இவன் பேச்சை யாரும் கேட்காதீங்க, இவன் பேச்சை யாரும் கேட்காதீங்கன்னு கத்தனான். அவர் சொன்னார், இரு அப்படியா, அந்த கடைசியில் இருக்கிறவங்கலாம் கேட்காது, ஏன்னா இப்போ மைக் இருக்கு, அப்போ மைக் கிடையாது, அங்கே போய் சொல்லு அப்படின்னார். இவன் நேரம் அந்தாண்ட போய் நின்று, இவர் பேச்சை கேட்காதீங்க அப்படின்னா, அங்கே போய் சொல்லுப்பா அப்படின்னார். அவன் அங்கே வந்து சொன்னான், கேட்காதீங்க. அப்புறம் இங்கே வந்து சொல்லு அப்படின்னார். இவன் பேச்சை கேட்காதீங்க. அவர் கேட்டார், கேட்காதேன்னு சொன்ன நீயே நான் சொன்னது தாண்டா கேட்டேன். இங்கே நில்லுனா நிற்கிற, அங்கே நில்லுனா நிற்கிற, அங்கே போனா போற, நீயே நான் சொன்னது தாண்டா கேட்டேன். அப்போ அவங்க எப்படி கேட்காம இருப்பாங்க? வெளிப்படணும் சார். இந்த உலகத்தில் சொல்லுக்கு ஒரு தனிய வலிமை இருக்கு. அதை பாரதி கண்டுபிடிச்சான். மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னா. சில சொற்களுக்கு ஒரு மந்திர ஆற்றல் உண்டு. மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னு. ஒரு சொல் ஒருத்தனை அப்படியே நோயிலிருந்து காப்பாற்றுமா? காப்பாற்றும். இதே மாதிரி ஒரு குரு உட்கார்ந்து ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் ஒரு நோயாளி அழைச்சிட்டு வந்து ஒரு நோயில கஷ்டப்படுறாரு அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, சொஸ்தமாகட்டும், உனக்கு சரியாகட்டும், நீ ஆரோக்கியமாகட்டும், நல்லா இருப்ப போயிட்டு வா அப்படின்னார். இதே மாதிரி ஒருத்தன் கலாட்டா பண்ணா, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா நல்லா ஆயிடுவாங்களா? அதுக்கு சான்ஸ் இருக்குதா அப்படின்னா. அந்த துறவி ஒண்ணும் அல்ல, திரும்பி அவன் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ மிருகங்களை பார்த்துருக்கிறேன்ப்பா, ஆனால் உன்ன மாதிரி 2 கால் மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை, முதல் தடவையாக பார்க்குறேன், இவ்வளோ மோசமான ஒரு மிருகத்தை பார்க்குறேன்னு. ஒன்று என்னையா மிருகம்னு, அது உன்னை என்ன பண்ணுறப்பான்னு பாஞ்சு அடிக்க வந்தான் பாருங்க. பத்தியா, நீ மிருகம்னு உடனே மிருகம் ஆயிட்டு பத்தியா, எப்படி பாயிர பத்தியா. ஒரு சொல் உன்னை மிருகம் என்றால் மிருகமாக்கும் என்றால் அவனை சொஸ்தமாக்கும் என்று சொன்னால் சொஸ்தமாக்காதா? ஒரு சொல்லுக்கு இருக்கிற மந்திர ஆற்றல் எல்லையற்றது அப்படின்னு. நீங்க சில பேருடைய சொல்லுக்கு அவ்வளவு பெரிய பலம் உண்டு. ஒரு காலத்தில் வஉசி பேசுவார், புரட்சி வெடிக்கும். சுப்பிரமணிய சிவா பேசுவார், நாடே கொந்தளிக்கும். மகாகவி பாரதியார் பீச்சில் போய் நின்றுகிட்டு அந்த வந்தே மாதரம் பாடலை பாடுவார், லட்சக்கணக்கான மக்களுக்கு கோபம் வரும். எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பெரியோர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டு வரலாற்றை அறிஞர் அண்ணா மாற்றி அமைக்கிறார். அவருடைய சொற்பொழிவு அவ்வளவு பெரிய வலிமையுடையதாக விளங்கியது. நீங்க இப்படி வரலாறு முழுக்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, வடநாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா சமய சொற்பொழிவுகள் அப்படி மக்களுடைய மனதில் எவ்வளவோ மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எல்லா வகையான பேச்சுக்களும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆக வழிமுறை என்று நம்முடைய பெரியோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அதை குறித்து ஒரு பட்டிமண்டபம். ஏன் இந்த பட்டிமண்டபம் அமைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, மக்கள் மாற்றப்பட வேணும், மக்களை உயர்த்தணும். அப்படி உயர்த்தக்கூடிய வலிமை இந்த பேச்சுக்கும் எழுத்துக்கும் இருக்கணும். அது நடக்குதா? மக்கள் மாறுறாங்களா? எவ்வளவு தூரத்துக்கு மாறுறாங்க? இப்போ நாங்கள் வரும்போதே பார்த்தோம், எங்கள் கார் வருது, உள்ளே வருது. அந்த தெரு சின்ன தெரு, உள்ள வரும்போது இப்போ யாராவது ஒருத்தர் பின்னால் போனாதான் வண்டி ஒன்று மேலேருந்து உள்ளே வர முடியும். நாங்கள் பின்னால் போனோம்னா தெருவுக்கு போகணும், தெருவில் ஏகப்பட்ட வண்டி இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறவர் பின்னால் நகர்த்தி கொடுத்தாதான் நாங்கள் வர முடியும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், போலீஸ்காரர் சொன்னால் மட்டும்தான் இதை மக்கள் செய்யணுமா? தானா ஒரு வினாடி உணர்ந்துட்டா நம்ம வண்டி ரிவர்ஸ்ல போனா தானே இது போக முடியும் அப்படிங்கறத தானா மக்கள் உணர முடியாதா? மேய்ப்பதற்கு நாம் ஆடுகள் அல்ல, நாம் அறிவுடைய மனிதர்கள். மேய்ப்பதற்கு நாம் ஆடுகள் அல்ல. யாரோ ஒருத்தன் லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, அப்படி போன்னு சொல்லணுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மழை பெய்யும் போது காவல்துறை நண்பர்கள் அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு அதை செய்ய வேண்டியிருந்தது. இங்கிருந்தபடி அந்த காவல்துறை நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மழையில் நனைந்தபடி நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பணி மகத்தானது. ஆனா அவங்க அப்படி மழையில நனைய விடக்கூடாது. நம்ம மக்களுக்கு தானா தோணணும். ஒரு குழா தண்ணி போகுதா, அதை மூடி வைக்கணும். ஒரு தெரு சார், நம்ம தெரு வீடு, நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஷெட்டை முன்னாடி போட்டு பிளாட்ஃபார்ம் வரைக்கும் கொண்டாந்துடுறது. அப்புறம் அதுக்கும் முன்னாடி நம்முடைய காரை நிறுத்திடுறது. அப்ப தெருவில் ஒருத்தர் எப்படி போவான்? போக முடியாது. நம்ம மக்கள் இயல்பு என்ன தெரியுங்களா? சீனாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் நாட்டை திருடுறான்னு கோவப்படுறோம். நாமளே தெருவை திருடுறோமே, நம்ம தெருவை திருடுறோமே. நீங்க பல பேர் வீடு பாருங்க, இந்த இடத்துல முடிஞ்சிடும், பிளாட்ஃபாரத்தில் 3 படி கட்டியிருப்பான். நீ எப்படி பிளாட்ஃபாரத்தில் படி கட்டலாம்? பிளாட்ஃபாரம் எல்லாரும் நடக்கிறதுக்காக கொடுத்த இடம், அது நாட்டுக்கு சொந்தமான இடம். அது
பிளாட்ஃபார்ம் நடைபாதைன்னே அதுக்கு பேரு. நடைபாதையில் நம்ம வீட்டு படி வரலாமா? வரக்கூடாது. இந்த மக்களுக்கு அந்த விழிப்பு வரணும். இந்த தேசம் வல்லரசாகணும் வல்லரசாகணும் எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா எப்ப வல்லரசு ஆகும்? இன்னைக்கு சொல்றேன், வரிசையில் தான் நிற்க வேண்டும் என்று இந்தியன் என்றைக்கு வரிசையில் நிற்கிறானோ அன்றைக்கு தான் இந்த நாடு வல்லரசாக மாற முடியுமே ஒழிய அதெல்லாம் வரிசையில் நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, தள்ளிக்கிட்டு அந்தாண்ட போவேன் அப்படின்னா மன்னிக்கணும். சேக்கிழார் பெரிய புராணத்தில் எழுதுறாரு, வரிசையில் நிக்காததுக்கு என்ன பேருன்னா நாயின்னு பேருந்தார். நான் சொல்லல, சேக்கிழார் சொல்றாரு. எப்படி? ஒன்றோடொன்று நேர்படாமல் ஓடும் நாய்கள் மாடெல்லாம். கண்ணப்ப நாயனார் வரலாற்றில் பாடுறாரு, வரிசையா போகாம ஜிக்ஸாக்கா ஓடும் நாய். என்ன அப்சர்வேஷன் பாருங்க சேக்கிழாருக்கு. ஒன்றோடொன்று நேர்படாமல் ஓடும் நாய்கள் மாடலாம் அப்படின்னார். வரிசை இல்லாம போறது நாயோட இலக்கணம் அப்படிங்கிறார். என்றைக்கு வரிசையோடு மனிதன் போகிறானோ அன்றைக்கு தான் இவன் சரியான மனிதன். அத்தை வீட்டுக்கு சீர்வரிசையோடு போகிறீர்களோ இல்லையோ, இந்த நாட்டுக்கு மரியாதையான வரிசையோடு போவதற்கு தயவு செய்து பழகிக் கொள்ளுங்கள். மிக மிக அவசியமான ஒன்று. அது உண்மையான நாட்டுப்பற்று. ஆகஸ்ட் 15 ஒரு கொடி குத்திட்டாப்புல நாம நாட்டுப்பற்று உள்ளவன்னு பொருள் அல்ல. நம்முடைய நாட்டை வாழ்கன்னு சொல்லிட்டதாலேயே நாம நாட்டுப்பற்று உள்ளவன்னு பொருள் அல்ல. நம்முடைய கடமைகளை இன்னொருவர் நினைவூட்டாத போதே நாம் செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று உணர்வது உண்மையான நாட்டுப்பற்றுக்கு அடையாளம். இந்த ரெண்டையும் மையமா வச்சு நாங்க இன்னைக்கு இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறோம். என்ன கேள்வி? எழுத்தின் மூலம் பேச்சின் மூலம் மக்களை மாற்றுகிற மகத்தான பணியை திருவள்ளுவர் காலத்திலிருந்தே தொடங்கினார். திருவள்ளுவருக்கு முன்னாடி தமிழ்ல இலக்கியம் இல்லையா? இருந்தது. ஆனா சங்க இலக்கியத்துல எல்லாம் மனுஷனை மாற்றணும் அப்படிங்கிற பிரச்சார நெடி கிடையாது. சங்க இலக்கியம் ரொம்ப இயல்பானது. நரேஷன், ஒன்றை வர்ணிப்பது. மழை எப்படி இருக்கும், மலை எப்படி இருக்கும், யானை எப்படி இருக்கும், ஒரு பொய்கை இப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிப்பாங்க. காதல் இப்படி அப்படின்னு எழுதுவாங்க. அதுல பிரச்சாரம் கிடையாது, சங்க இலக்கியங்கள்ல கிடையாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுத்த கையில எடுக்கும் போது என்ன ஆகுது? மக்களுக்கு அறிவுரை சொல்ல தொடங்குறார். இப்படி மாறுங்க, இப்படி மாறுங்க, இப்படி வளர்ந்து வரணும், ஒழுக்கமா இருக்கணும், நீங்க இப்படி நடந்துக்கணும், பிறன் மனைவியை விரும்பக்கூடாது அப்படின்னு நீதி நூல்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி மக்களை மாற்றும் மகத்தான பணி எழுத்தின் மூலம் தொடங்கியது. அப்புறம் பேச்சின் மூலம் தொடங்கியது. இது நடந்திருக்குதா, நடக்கலையா? அவ்வளவுதான் இன்னைக்கு கேள்வி. மக்களை மாற்றும் மகத்தான பணி கனவா நனவா? சார் ரொம்ப சீரியஸான தலைப்பு, நல்ல தலைப்பு. பட்டிமண்டபத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இதனுடைய ஆழமும் அகலமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மக்களை மாற்றணும் சார். மாறுறதுக்கு ஒருத்தன் தயாரா இருந்தா மட்டும்தானே வளர முடியும். நான் மாறவே மாட்டேன், அப்படியே இருப்பேன் அப்படின்னா எப்படி ஒரு நாடு மேற்கொண்டு வளர்ச்சி அடைய முடியும்? அப்ப மாறுவதற்கு நாம் தயாரா இருக்கிறோமா இல்லையா? இதை மையமா வைத்துக் கொண்டுதான் மக்களை மாற்றும் மகத்தான பணி கனவா நனவா. இது எழுத்தையும் பேச்சையும் மையப்படுத்திய பட்டிமன்றம். இதை கலந்துக்கிறவங்க நம்முடைய பேராசிரியர் மாது அவர்கள் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார். அவங்க அப்பா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய குருநாதர். பேச்சுலகத்தில் என்னை கம்பன் விழா மேடைகளில் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் நடக்க சொன்னார். இப்போ நான் நடக்க முடியாதால மாது என் கையை பிடிச்சி மேடைக்கு அழைச்சிக்கிட்டு வராரு. இவ்வளோதான் நடந்திருக்கு. ஒரு 40 வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றம் இதான் நடந்திருக்கு. நல்ல அப்பாவுடைய பேரை கெடுக்காம வச்சிருக்கிற நல்ல புள்ள. அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்பாவுடைய பேரை காப்பாற்றுற மாதிரி பிள்ளைங்க இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் இந்த பக்கம் சகோதரி விஜயசுந்தரி அவர்கள், அவங்களும் ஒரு கல்லூரியில் பேராசிரியை, தமிழ்துறை தலைவர், நல்ல பேச்சாளர், ரொம்ப அருமையாக பாடக்கூடிய ஆற்றல் உடையவங்க. இந்த தலைப்பில் என்ன பாடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நீங்கள் பாடாமல் இறங்குனீங்கன்னா அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. அப்புறம் அடுத்த பட்டிமண்டபத்தை நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். ஆமாம், நீங்கள் பாடணும், கண்டிப்பாக பாடணும். அவ்வளோ அருமையாக பாடக்கூடிய இயல்பு உடையவர்கள் பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள். அதுக்கப்புறம் நகைச்சுவை மன்றம் திருச்சியில் இருக்குது, அதனுடைய செயலாளர் பெருமைக்குரிய சிவகுருநாதன் அவர்கள். அவருக்கு நல்ல குரல், நல்லா பாடுவார், ரொம்ப அருமையாக சில கருத்துக்களை சொல்லுகிற, நகைச்சுவையோடு பேசுகிற ஆற்றல் உடைய நல்ல பேச்சாளர். அப்புறம் இந்த பக்கம் தம்பி சிவ சதீஷ் அப்படின்னு பேர். பார்க்கறதுக்கு ஒல்லியாக இருக்கிறாரேன்னு நினைக்காதீங்க. அவர் அணுகுண்டு வீச ஆரம்பித்தா தெரியும் அப்புறம் அவர் எவ்வளோ வலிமையான ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறது தெரியும். நல்ல வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு நல்ல நம்பிக்கை நட்சத்திரம். ஆக 4 பேரையும் வரவேற்கிறேன். இங்கே சபையில் வந்திருக்கிற நாகப்பட்டினம் ரசிகர்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு நாகப்பட்டினம் ரசிகர்களை பற்றி தெரியுமா? உங்களுக்கு நாகப்பட்டினம் ரசிகர்கள் தெரியுமா தெரியாதா? நன்றி உரை சொன்னா கூட எந்திரிக்க மாட்டாங்க. அப்படி யாராவது எந்திரிச்சாங்கன்னா வெளியூர் மாப்பிள்ளைன்னு அர்த்தம்.
இந்த ஊர்க்காரங்க நன்றி உரை சொன்னா கூட எந்திரிக்கவே மாட்டாங்க, அவ்வளவு ரசிச்சு கேட்கக்கூடிய விஷயங்க. அதனால அவங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசணும்னு கேட்டு, தம்பி சதீஷ் நீ ஆரம்பிக்கிறியாப்பா? ஏன்னா இளமைக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு மக்களை மாற்றும் மகத்தான பணி கனவு என்பதை எடுத்துரைப்பதற்காக தம்பி சிவ சதீஷ் அவர்களை உரையாற்றுவதற்கு உங்கள் சார்பில் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த பட்டிமண்டபத்தின் நாவீறு படைத்த நடுவராக இங்கே எழுந்தருளியிருக்கிற ஐயா அவர்களுக்கும், பட்டிமண்டப அறிஞர்களுக்கும், ஆற்றல் மிகு ஆட்சித் தலைவருக்கும், மழையிலும் கூட எங்களை மலைக்க வைத்துக் கொண்டிருக்கிற நாகை வாழ் நல்லன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். உங்க ஊரை பத்தி சொன்னா கைதட்டுறீங்க. உங்க ஊருக்கு பெரிய சிறப்பு இருக்கு. தமிழை காத்த பெருமை என்று சொன்னால் ஒரு மன்னன் நம் கண்ணுக்கு முன்பு வருவார். அவர்தான் ராஜராஜ சோழன். அவர் தமிழையே காத்தார், தமிழுக்காக அத்தனையும் பண்ணார். அப்பேற்பட்ட ராஜராஜ சோழனுக்கே ஒரு இடர் வந்த போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய புத்த விகாரத்தில் தான் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றப்பட்டது என்று தமிழ் சொல்கிறது. அப்படி தமிழ் காத்த மன்னனை காத்த பெருமையுடைய இந்த நாகைப்பட்டினத்தை அடியேன் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நாகைக்கு வாகை சூட்டக்கூடிய வகையிலே முதலாம் ஆண்டு புத்தக திருவிழாவே வெற்றி அடைகின்ற அளவிற்கு இந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இதை கண்டு மலைக்கிறோம். எல்லா ஊர்களிலும் இப்படி இருப்பதில்லை. மலை பிரதேசத்து மக்கள் வீடுகளைப் போல அங்கும் இங்கும் ஒருவர் தான் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நாகைப்பட்டினத்தில் தான், இந்த நாகையில் தான் மக்களின் கூட்டம் ஒன்று திரண்டு வாகை சூடி இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் உரித்தாகட்டும். இதெல்லாம் உங்கள்கிட்ட கைதட்டு வாங்குறதுக்கு பேசுற பேச்சு. மக்களை மாற்றும் மகத்தான பணி கனவே என்கின்றதான் நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஏபிஜே ஐயாவை பற்றி ஐயா சொல்லி தொடங்கினாங்க. ஐயா புத்தகத்தை படித்து அந்த அளவுக்கு போனாங்க எல்லான்னு சொல்லி, அதனால தான் அந்த அளவுக்கு உயர்ந்தார். மக்களை மாற்றுகிற பணியை எழுத்தும் பேச்சும் செய்கிறது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அது இன்றைய இளைஞர்கள், சிறுவர்கள், பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிறதா சந்தேகம். ஒரு பையன் எங்கள் ஸ்கூலில் முதல் பரிசு வாங்கினாங்க. அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தேன். அடுத்த முறையும் பரிசு முதல் மதிப்பெண் வாங்கினான். இன்னொரு புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன். வேண்டாம் சார், இந்த புத்தகத்தை கொடுக்குறதா எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது உருப்படியான புத்தகம் வேற ஏதாவது கொடுங்க, பரிசா கொடுங்க, புத்தகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாணவர்களே புத்தகத்தை வெறுக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு அவர்களுக்கு மக்களை மாற்றக்கூடியது எழுத்தும் பேச்சும் தான் என்கின்ற ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறது. நாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்லை. இது மட்டும் இல்லை, அப்துல் கலாம் ஐயாவை சொல்லிட்டு நம்ம இந்த வாழ்க்கையில முக்கியமாக நம்ம ஒருத்தர் நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னா, நாம் இன்று சுகமாக அமர்ந்து இந்த பட்டிமண்டபத்தை கேட்கிறோம் என்று சொன்னால் நமக்காக நாட்டு எல்லையிலே நின்று சுதந்திரத்தை நமக்கு எப்போதும் இருக்கக்கூடிய இந்த அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் ராணுவ வீரர்கள். அவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தேகம்தான். 10 நாளைக்கு முன்னாடி இங்கே திருச்சியில நடந்த சம்பவம், ஒருத்தர் முத்துப்பாண்டின்னு பேரு, அயல் நாட்டு தீவிரவாதிகள் 2 பேர்த்த சுட்டுட்டு குண்டு அடிபட்டு ஓய்வுக்காக வருகிறார். 4 பேர் போய் ரிசீவ் பண்றாங்க. பாருங்க, தன்னுடைய உடல் வியர்வையை சிந்தி, ரத்தத்தை சிந்தி, நாட்டுக்காக பாடுபட்டு நாடு மக்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்று எல்லையிலே நிற்கிற அந்த ராணுவ வீரர் வருகிற போது 4 பேர் சென்று வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் இன்றைய வரைக்கும் மாறவில்லை என்பதுதான் எங்களுடைய வலி. வாதம் கூட வலி என்று சொல்லுவேன். இப்ப மட்டும் இல்ல, என்றையிலிருந்து இதான் நடந்துட்டு இருக்கு. பாரதி எப்பேற்பட்ட பாரதியாருக்கு இன்னைக்கு நம்ம பாரதியார் பல்கலைக்கழகம் தொடங்கிட்டோம், பாரதியாருக்கு செலவு வச்சுட்டோம், பாரதியை எல்லாம் புகழ்ந்து பேசுறோம், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த பாரதிக்கு என்ன நடந்தது? மாபெரும் எழுத்தாளன் தான், மாபெரும் புரட்சியாளன் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த பாரதியை கொண்டாடினோமா? அவங்க செத்தப்ப 4-5 பேர் தான் அங்க இருந்தாங்க. வைரமுத்து ஐயா அவர்கள் கவிதை எழுதினார். என்ன கவிதை எழுதினார் என்றால், உன் உடலில் மொய்த்த ஈயை விட உன் இறுதி ஊர்வலத்தில் சேர்ந்து கொண்ட கூட்டம் குறைவு என்று எழுதினார் என்று சொன்னால், எழுத்தாளனையே, ஒரு பேச்சாளனையே கொண்டாடாத இந்த சமுதாயம் எப்படி எழுத்தின் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் உயரும் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, இப்ப இந்த உலகத்திலேயே உயர்வான அன்பு அப்படின்னு சொன்னா தாய் அன்பு தான், இல்லைங்களா? இந்த தாய் கட்டியே இப்போ போய் கேட்க வேண்டியிருக்கு, தாய்ப்பால் கொடுமா, தாய்ப்பால் கவர்மெண்டே கேட்குது தாய்ப்பால் கொடுமா அப்படின்னு. புட்டி பாலை கொடுத்துட்றாங்க. தாய் கொடுத்த புட்டியை கடைசி வரைக்கும் விட மாட்டேங்கிறான், இந்த கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இது இப்ப இல்ல, ஒரு காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் காலத்திலிருந்தே கள் உண்ணாமை வேண்டான்னு சொன்னார். திருவள்ளுவர் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? கள் குடிக்காமை, பருகாமைன்னு தான் எழுதியிருக்கணும். அவர் என்ன எழுதினார் தெரியுங்களா? கள்
உண்ணாமைன்னு எழுதினார். இது இலக்கணப்படி தப்பு தானே? தப்புன்னு நம்ம நினைப்போம். இதை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோமே. அவர் என்ன எழுதுனா எனக்கு 2 மார்க் சாய்ஸ்ல விட்டுறலாம் திருக்குறள் விட்டுட்டு போயிட்டு இருக்கான். யாராவது சிந்திச்சிருக்கோமா கல் உண்ணாமைன்னு எங்க எழுதினாரு அப்படின்னு? நம்ம எழுத்தையும் பேச்சையும் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் திருக்குறளிலே பிழை இருக்கிறதா இல்லையா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கல் உண்ணாமைன்னு அவர் எப்படிங்க சொல்லலாம்? அதற்கு திருப்பூர் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் சிறப்பாக எழுதியிருந்தார். என்ன தெரியுங்களா? கல் என்பது பருகத்தான் வந்தது, அது ஒரு திரவம் தான். ஆனால் கல்லை பருகத் தொடங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உணவு சாப்பிடுகிற அந்த பழக்கத்தையே மறந்து கல்லையே, அந்த மதுவையே எப்போதும் ஏற்று உண்பீர்கள். அதனால கல் உண்ணாமை என்று போட்டதுதான் சரி. முதலிலே பருகத் தொடங்குவோம், பின்பு உண்ணத் தொடங்குவோம், பிறகு மது நம்மை உண்ணத் தொடங்கும். அதனால வேண்டான்னு வள்ளுவர் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மாற்ற முடியல. திருவள்ளுவர் காலத்திலிருந்து எழுத்தாலும் பேச்சாலும் திருந்தாத சமுதாயம் இன்றைய வரைக்கும் திருந்தல. மயிலாப்பூர்ல சார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒருத்தன் நம்மால் குடிமகன் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறான். ஒரு பாதிரியார் போனவர் இப்படி படுத்து கிடக்கிறானே, அவனுக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பி, டே மகனே தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறியாடா, உனக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லையாடா, உனக்கு விருப்பமே இல்லையாடா அப்படின்னு கேட்கும்போது ஓகே பலாறு நுட்டான் பாதிரியார். அவன் என்னடா அடிக்கிற? நான் இருக்கிறதே சொர்க்கத்துல தான் ஐயா அப்படி ஏன்னா இன்றைக்கு இந்த காலத்தில் அப்படி ஆகி போச்சுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லணும்னா எதுவுமே முடியாது. இன்னைக்கு காலையிலையும் கூட இங்கே வந்த உடனே ஒரு மேடம் சொன்னாங்க, சார் பக்கத்தில் தான் சார் காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறு கோயில், உங்களுக்கு வேற சனி திசைன்னு சொல்றீங்க, அங்கே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொன்னார்கள். பாருங்க, இதுல இருந்து ஒரு கருத்து சொல்றேன். முன்னேறும்னு சொன்னார்கள். நான் சொன்னேன் நேரம் இருக்காதுங்க, புத்தக காட்சிக்கு போய் 4 புத்தகம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை வாழ்க்கை முன்னேறுமே, அங்கே போனவங்களுடைய துன்பம் எல்லாம் தொலையுமே. சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் என்னுடைய வாழ்க்கை முன்னேறுமா இல்லையா என்று எனக்கு சரியாக ஊர்ஜிதமாக சொல்ல தெரியவில்லை. ஆனால் புத்தக காட்சிக்கு வந்து 4 புத்தகத்தை வாங்கி படித்தால் அதை என் மத்தகத்திற்கு ஏற்றி சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை உயரும் என்று சொன்னேன். இந்த கருத்தை பொதுவெளியில் என்னால் சொல்ல முடியாது. சொன்னா உடனே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, இந்து சமயத்துக்கு எதிர்ப்பாக பேசுகிறார். உண்மையை சொல்ற வேற எதைங்க சொல்றது இல்லை. ஆக இந்த காலத்தில் மக்களுக்கு அவங்க செய்யற, நீங்க சனி தசைன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் சனி தசை கரெக்டா இருக்கு. அப்படி ஆயிருச்சுங்க, என்னங்க பண்றது? சனி தசை தான் நடக்குது பாத்தீங்களா? நீங்க வந்துட்டு அந்த பக்கமா உட்காருங்க, இடப்பெயர்ச்சி. ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. அதாவது மக்கள் தவறு செய்கிற போது தடவி கொடுப்பதை போல அறிவுரை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை தட்டி திருத்துகிற வகையில் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் மக்கள் இன்றைய வரைக்கும் ஏற்றுக்கொள்வதில்லை, என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். ஏன்னா நம்ம நாட்டில் தப்புக்கே கரெக்ட்னு பேரை வச்சவங்க நம்ம தான். ஒரு தப்பு அதுக்கு சரின்னு பேர் வச்சிருக்கோம். எப்படி தெரியுங்களா? நம்ம கிட்ட ஒரு சர்டிபிகேட் இருக்காது, அந்த சர்டிபிகேட் இல்லைன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கிற அதிகாரிய லஞ்சம் கொடுத்து தப்பு செய்ய வைப்போம். அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கரெக்ட் பண்ணிடலாம் விடுங்க சார். நம்ம நாட்டில் தான் சார் தப்பு பண்றதுக்கு கரெக்ட்னு பேர் வச்சோம். என்னோட நண்பர் ஒருத்தன் தமிழே படிக்க தெரியாது, கொக்குன்னு எழுதுனா கெக்குன்னு படிப்பான். அவனுக்கு கவர்மெண்ட் வேலை எப்படா வாங்கினா அப்படின்னு கூப்பிட்டு அவனை கேட்டா 20 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னா. சரி ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட்ல உனக்கு வேலை? லஞ்ச ஒழிப்புத்துறை. பாருங்களேன், இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மேடையில் சொல்றோம், நம்ம ஏற்றுக்க முடியாது. மனசாட்சி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். இன்றைய வரைக்கும் லஞ்சம் லாவண்யம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு மேடைக்கு பேசலாமே ஒழிய வாழ்க்கையில ஒன்றும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இவ்வளவு ஏன் நல்லதை சொன்ன நபிகள் நாயகத்தை மெக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பினார்கள். இவ்வளவு வள்ளலாருடைய கொள்கையை பின்பற்றி இருந்தா இன்னைக்கு நமக்கு பெரியார் ஒருத்தர் தேவைப்பட்டிருக்க மாட்டாரே. வள்ளலாருக்கே நாம ஒரு இடத்துல பார்த்துங்க, ராமலிங்க அடிகளார் அசைவ உணவகம் போர்டு. என்ன பண்ண முடியும்? நிறைவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே, நாம் நடந்தவர்களை மறந்துவிட்டு நடிப்பவர்களை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்போது நடிப்பவர்களை தூக்கி எறிந்துவிட்டு நடப்பவர்களை, நடந்து காட்டுகிறவர்களை முன்னுதாரணமாக வைக்கிறோமோ அப்போதுதான் நாம் சிறப்பாக இருக்க முடியும். பேச்சாலும் எழுத்தாலும் பெரிய மாற்றம் இல்லை, கனவுதான் என்று சொல்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு முழு நேர பேச்சாளனாக, முழு நேர எழுத்தாளனாக ஒரு பேச்சாளன் தற்காலத்திலே ஒளிர முடிவதில்லை. இவ்வளவு ஏன் பேச்சாளர், முழு நேர பேச்சாளர்னா பெண்ணே கொடுப்பதில்லை. அவர் வருத்தத்தை சொல்றாரு. எங்க போய் சொல்றது? இங்க தானங்க சொல்ல முடியும். ஆக இப்படி ஒரு அடிப்படை தேவையிலிருந்து எதற்குமே பேச்சும் எழுத்தும் ஏற்றளவில் தான் இருக்கின்றன. நம் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்பதை எங்களுடைய வழியாக சொல்லி அதிலிருந்து மாறி கட்டாயமாக வர வேண்டும் என்கிறதான் எங்களுடைய அவா. நம்முடைய இந்திய திருநாட்டிலே இன்றைக்கு வரைக்கும் பேச்சாலும் எழுத்தாலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை. ஐயா அவர்கள் சொன்னால், ஒரு நாட்டிலே ரேஷன் மூலம் புத்தகத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி, ரேஷன் மூலமாவது கொடுத்தாலாவது வாங்குகிறார்கள் என்று ஒரு நாட்டில் தான் செயல்படுத்தி இருக்கிறார்கள். அப்போதும் வாங்கிய பாடில்லை. நம் நாட்டில் எப்போது வரும் என்று தெரியவில்லை. நம் நாடு
நாடு வல்லரசாகவும் நல்லரசாகவும் எழுத்தும் பேச்சும் தான் துணை நிற்கும். அதை எப்போது இந்த மக்கள் உணர்வார்கள் என்று தெரியவில்லை. பட்டாம்பூச்சிகள் பட்டினி கிடக்கின்றன என்பதற்காக பூங்காவை உருவாக்கும் இனிய முயற்சி இந்த புத்தக திருவிழா. இந்த புத்தக திருவிழாவிலாவது இங்கிருந்தாவது கனவாகட்டும், நம்முடைய எழுத்தாலும் பேச்சாலும் இந்த உலகம் சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, அடியனுடைய பேச்சில் சொற்பிழையோ பொருட்பிழையோ செய்கை பிழை இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல வளரும் நிலையில் இருக்கிற ஒரு பேச்சாளர், அதனால் அவர் மேலும் நல்லபடியாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்போ அடுத்து இவருக்கு பதில் சொல்வது மட்டுமல்ல, அது நனவு என்பதை எடுத்துரைப்பதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய சிவகுருநாதன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தின் இங்கு பல அறிவுரைகளை சொல்ல வந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, இந்த அருமையான மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களே, இலக்கிய வழக்கறிஞர்களே, இந்த அரங்கத்திலே குழுமியுள்ள இலக்கிய ரசிகர்களே, அனைவருக்கும் வணக்கம். இங்கு இருக்கக்கூடிய எல்லாரை விட எனக்கு என்ன பெருமை என்றால், நான் ஏற்கனவே ஒரு பட்டிமன்றத்திலே சொல்லியிருக்கிறேன், நான் இந்த நாகை மாவட்டத்தை சார்ந்த குடிமகன். என்னுடைய சொந்த கிராமம் இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அந்த அளவிற்கு ஒரு எழுச்சியான பட்டிமன்றமாக, எழுச்சியான நிகழ்வாக இது அமைந்திருப்பது இங்குள்ள மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த ஆட்சித்தலைவர் உங்களுக்கு கிடைத்தது நீங்கள் பெற்ற வரம். நான் அவருக்காக அவர் முகஸ்துதிக்காக நான் சொல்லவில்லை. ஒரு யூடியூப்ல ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். ஒரு வாலிபால் மேட்ச், ஏதோ ஒரு மேட்ச்ல அந்த விளையாட்டு வீரர்களை அறிமுகம் செய்து கொண்டே வருகிறார்கள். ஆட்சித்தலைவர் வருகிறார், ஒவ்வொருவராக அறிமுகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன பையன் வந்து நானும் ஐஏஎஸ் ஆவேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவருக்கு சிரிப்பு தாங்கல. வெரி குட், வெரி குட், சந்தோஷம், அப்படிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை உற்சாகப்படுத்தினார்னா, அவர் எங்கேயோ கேட்ட அறிவுரையை அவருக்கு கிடைத்த அனுபவத்தை அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாரா இல்லையா? நான் கேட்கறது என்ன சதீஷ் பேசுறீங்க? எவ்வளோ ஒரு அற்புதமான ஆட்சித்தலைவர் உள்ள இடம் அது. இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்கிறார்களா கேட்டார். ஏன் செய்யல? எந்த பகுதியில், தமிழ்நாட்டை எடுத்துங்க, எங்க வேணாலும் ஒரு இராணுவ வீரர் இறந்து விட்டால் அவருடைய உடல், பூத உடல் அந்த ஊருக்கு வரும்போது முதலாவதாக சென்று மரியாதை செய்பவர் அந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர். அந்த உடலுக்கு மரியாதை செய்வது அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் போறோம். எல்லாரும் நம்ம காட்சி ஊடகத்தில் பார்க்குறோம், ஊடகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு உடனடியாக அந்த வாரிசுகளுக்கு அரசு வேலை. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அறிவுரை சொன்னால் ஏற்பதில்லை. நீங்க அறிவுரையை கேட்டதில்லை சதீஷ், அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. நல்ல ஜெயகாந்தன் சொன்னார், அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், நல்ல புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும்னார். அந்த அளவிற்கு ஒரு அருமையான புத்தக காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை மீண்டும் வணங்கி, நடுவர் அவர்களே, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஞானிகள், புலவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாருமே மக்கள் மத்தியிலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை என்று நாங்கள் சிந்தித்தார்கள், செயல்படுத்தினார்கள், எழுதினார்கள், பேசினார்கள். இந்த உலகம் வந்து உருண்டையானது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு முதல்ல சொன்னது வராகி மிகிரருங்கிற ஒரு முனிவர். யாரும் ஏத்துக்கல. அடுத்தது சொன்னாரு கிரேக்க நாட்டு அரிஸ்டாட்டில் சொன்னாரு இந்த உலகம் உருண்டையானதுன்னு. யாரும் ஏத்துக்கல. கலீலியோ சொன்னாரு 1600களில் கலீலியோ சொன்னாரு இந்த உலகம் உருண்டையானதுன்னு. கல்லால் அடிச்சாங்க. நீ மதத்துக்கு எதிராக பேசுகிறாய், ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன்னு சொல்லி கல்லால் அடிச்சாங்க கலீலியோவை. ஆனா இந்த உலகம் உருண்டையானது என்பது உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி கலீலியோ சொன்னதை புறப்பட்ட கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடித்தது தான் அமெரிக்கா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனாலதான் பாட்டு எழுதுறான், கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாடி கண்டுபிடிக்க கொண்டா ஒரு தீவு. இதுக்கு அடிப்படை கலீலியோ. மறந்துடக்கூடாது. என்ன பேசுறீங்க? கலீலியோவை கல்லால் அடிச்சிட்டோம்னு சொல்லி இது நடந்தது 1992. இப்ப இல்ல, ஒரு 30 ஆண்டுகளுக்கு 1992 எந்த நாட்டில் கல்லால் அடிச்சாங்களோ அந்த நாட்டு மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த தேவாலயங்களில்
இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் என்பது வரலாறு. மறந்துடக்கூடாது. என்ன பேசுறீங்க? சொன்னாரு திருக்குறளை யாரும் ஃபாலோ பண்ணலன்னு. யாரு ஃபாலோ பண்ணல? திருக்குறள் எத்தனை குறளுங்க? திருவள்ளுவர் எத்தனை எழுதிட்டாரு? 1330 குறள்களை மட்டுமே எழுதியிருக்கிறார். 2660 வரிகள். சரியா சொல்லணும்னா 9310 வார்த்தைகள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம நாடு, எல்லா நாடுமே சட்டங்களின் பால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம், குடியுரிமை சட்டம், மோட்டார் வாகன சட்டம், சிவில் சட்டம், கிரிமினல் சட்டம், எல்லா சட்டங்களும் இருக்கு நம்ம நாட்டில். ஆனா திருக்குறளை ஒழுங்காக படித்து அதன்படி நடந்து கொண்டால் எந்த சட்டத்துக்கு நம்ம பயப்பட வேண்டாம். எல்லாமே அதுக்குள்ளார இருக்கு. இதுதான் நாங்க சொல்றது. அதை படிச்சவன் திருவள்ளுவர் ஒரு கனவோட தானே நடுவர் அவர்கள் எழுதியிருப்பாரு. இதை படிக்கணும், திருந்தணும்னு சொல்லி. இங்க 2 பேர் திருந்தினானே, 2 பேர் திருந்தது ஒரு சமூகமே திருந்தினதுக்கான அடையாளமாக நான் சொல்கிறேன். திருக்குறளை எப்பவுமே சதீஷு 2 மார்க்குக்கு படிக்கக்கூடாது, சாய்ஸில் விடக்கூடாது. அதை வாழ்க்கைக்காக படிக்கணும். ஒரே ஒரு குறள் சொல்றேன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இந்த குறளுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குறள் சொல்லும்போது உதடு ஒட்டாது. சொல்லி பாருங்க. ஏன்னா இப்போ உதடு ஒட்டுற குறள், உதடு ஒட்டாத குறள் நிறைய பிரிச்சுட்டாங்க குறளை. இந்த குறளுக்கு என்ன பொருள்னா, உனக்கு எந்த பொருள் மீது பற்று இல்லையோ அந்த பொருளால் உனக்கு துன்பம் வராது. இதுதான் பொருள். இப்ப எனக்கு இந்த பணத்து மேல பற்று இல்லைன்னு வைங்க, எனக்கு பணத்தால பிரச்சனையே வராது. 2 சம்பவம் சொல்றேன். ஈரோடு பக்கத்துல முகமது யாசின்னு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அரசு பள்ளியில தொடக்க பள்ளியில 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் நடந்து போயிட்டு இருக்கான். 50,000 ரூபாய் பணம் கட்டு கிடக்கு பையோட. எடுத்து பார்க்குறான், யாருதுன்னு தெரியல. அந்த பையன் என்ன தெரியுமா செஞ்சான்? நேராக கொண்டு போய் அவங்க தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்தான். அந்த தலைமை ஆசிரியர் பார்த்தாரு, நேராக அந்த பையனை அழைச்சிட்டு போய் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்து யாருடைய பணம்னு சேர்த்து கொடு அப்படின்னு, சேர்த்து கொடுத்துருங்க யாருன்னு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த எஸ்பியை கூப்பிட்டு சொல்லி இது பணம் யாருதுன்னு கண்டுபிடிங்கன்னாரு. கண்டுபிடிச்சு அந்த உரியவர்கள்ட்ட அந்த பணத்தை சேர்க்கும் போது சதீஷ் இந்த குறளை அந்த பையன் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதனால இப்ப என்ன தெரியுமா நடந்திருக்கு? அந்த பையனுடைய படம் 2வது வகுப்பு தமிழ் பாடத்திலே இடம்பெற்று இருக்கிறது. ஒன்று. 2வது, கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் பட்டிமட்டம்ங்கிற ஊர். நல்லா தெரிஞ்சு இந்த செய்திகள்லாம் நாங்கள் இங்கே தான் சொல்ல முடியும். ஸ்மிஜா மோகன் ஒரு பொண்ணு லாட்ரி சீட்டு விற்கிறாங்க. லாட்ரி சீட்டு விற்கிறவ அந்த பொண்ணு விற்காத சீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நீ வாங்கிக்க நீ வாங்கிக்க நீ வாங்கிக்கம்மா. அப்படி இருக்கும்போது சந்திரன்கிற ஒரு ரொம்ப ஏழையான ஆள் அவர் அடிக்கடி வாங்குவாராம். சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கு, 250 ரூபா 6 சீட்டு இருக்கு, வாங்கிக்கிறியா? அம்மா என்கிட்ட நீ காசு இல்லை, அந்த சீட்டை எடுத்து வச்சுக்க, நாளைக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதான் நடந்த காட்சி. இந்த 250 ரூபா சீட்டுக்கு இந்த ஆள்கிட்ட காசு இல்லை. மறுநாள் குழுக்கல்ல அந்த சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு பரிசு 6 கோடி ரூபா விழுந்து போச்சு. சமீபத்தில் நடந்தது. இந்த என்ன அந்த பொண்ணு யாரு ஸ்மிதா மோகன் நேரம் என்ன பண்ணா, இந்த 6 கோடி ரூபாய 6 கோடி ரூபா, இந்த 6 கோடி ரூபா பரிசு தாங்கிட்ட இருக்கிறத யார்கிட்டையும் சொல்லாம இருந்தா கூட இருக்கலாம். ஆனா நேரா அந்த சந்திரன் வீட்டுக்கு போய், நேற்று நீ சீட்டு எடுத்து வைக்க சொன்னில்ல, ஆமா இந்தா 6 கோடி ரூபா பணம் இருக்கு, எடுத்துக்க, எனக்கு 250 ரூபா கொடு. எது? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்கிற குறள் இங்க ஜெயிக்குதுங்க. பாரதி கனவு கண்டாருங்க. பாரதி கனவு கண்டாரு, கும்மியடி பெண்ணை கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடினார்ல பாரதியார். அடுத்தது சொன்னாரு, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னு பாடினார்ல பாரதியாரு. பாடினார்ல, அவருடைய கனவு தானே, இன்னைக்கு அவருடைய கனவு தானே. இந்த விஜயசுந்தரி வடிவத்தில் அது நனவாயிருக்கா இல்லையா? மேடைக்கு வந்திருக்காங்களா இல்லையா? இதைத்தானே நாங்கள் கேட்குறோம், இதைத்தானே கேட்குறோம். பெண்கள் மீதான அடக்குமுறையை ஒடுக்கியவர் பாரதி அவருடைய கவிதைகளால். அது இன்னைக்கு நனவாயிருக்கு. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். பாரதியார் நடுவர் அவர்களே ஒரு அருமையான, நிறைய சொல்லலாம்,
பாட்டில் சொல்லுவாரு, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். அப்படியே சொல்லிட்டே போவார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம்னாரு. இது எது பொய்த்து போயிருக்கிறது? நான் கேட்குறேன், வட இந்தியாவிலிருந்து கோதுமையை நம்ம வாங்கி ரேஷனில் கொடுக்குறோம் மக்களுக்கு. நம்ம கோதுமை நம்ம நாட்டில் விளையுதா? இல்லை. நம்ம ஊர் கும்பகோணம் கொடிக்காலில் விளையிற வெத்தலை உத்தரப்பிரதேசத்துக்கு மாறுது. செய்கிறோமா இல்லையா? கனவு நனவாயிருக்கா இல்லையா? நிறைய சொல்லலாங்க, நிறைய சொல்லலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், ஒவ்வொருத்தராக சொல்லலாம். பாரதி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாது ஏர் நடத்தி, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி, கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாக்கியா வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணி விட்டு, நெல்லு விளைஞ்சிருக்கு மரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சின மச்சான் நமக்கு கையுங்காலும் தான் மிச்சம், கையுங்காலும் தான் மிச்சம். அடிப்படையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். எனக்கு விவசாய வேலைகள் எல்லாமே தெரியும் எனக்கு. அதனால தான் இந்த பாட்டை சொல்கிறேன். அப்படியே பாடும்போது அந்த பாடலிலே பாடி நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன சொல்லுவார், நானே போட போகிறேன் திட்டம் சட்டம் பொண்ணே நன்மை விளைந்திடும் திட்டம், நன்மை விளைந்திடும் திட்டம். இது படத்தோட முடியல. அடுத்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். விவசாயிகள் பிரச்சனைக்கு என்னென்ன தீர்க்க முடியுமோ தீர்க்கிறார். அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராகும் போது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார். மறந்துடக்கூடாது. எவ்வளவு விஷயங்கள். இப்போ மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஒவ்வொரு ஊரிலும் இந்த விளைபொருள்களுக்கு முறையான விலை கிடைத்திட வேண்டும் என்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை நிறைய இடங்களில் திறந்து விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னால் இதுதான் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய கனவு நனவாகுது. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். எல்லா துறையிலும் எல்லாரையாலையும் முடியுங்க. நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், பெல் அடிச்சிட்டீங்க. இன்னைக்கு அரசு வேலைங்கிறது பெரிய கனவாக இருக்கிறது. அரசு வேலைங்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் 7.64 கோடி பேர் மக்கள் தொகை, 7.64 கோடி பேர். இதில் பிலோ 20 வயசுக்கு குறைவானவர்கள் 2.64ன்னு வச்சுக்கோங்க. மீது 5 கோடி பேர். இந்த 5 கோடி பேரில் 3 கோடி பேர் வேலை தேடுறவன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கோடி பேருக்கும் அரசாங்கத்தால் வேலை கொடுக்க முடியாது. சாங்ஷன்டு ஸ்ட்ரெங்த் என்ன தெரியுமா? ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியும். ஒரு 15 லட்சத்திலிருந்து 17 லட்சம் தான் சாங்ஷன்டு ஸ்ட்ரெங்த். இவ்வளோ பேர் தான் அரசாங்கம் வேலை கொடுக்க முடியும். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது? முறையாக அவர் சொன்னார்ல லஞ்சம், அதெல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. எது கொடுத்து வேலை வாங்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ப்ராப்பராக பாஸ் பண்ணா சாதாரண குடிசை தொழிலாளியின் மகன் இன்றைக்கு உயர் அதிகாரியாக வருகிறான். அந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த அரசாங்க வேலை என்பது கனவாக வேண்டாம். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்த இளைஞர்கள் அரசு வேலைக்கு வாருங்கள். முயற்சி செய்து கிடைக்கவில்லையா கவலையே படாதீர்கள். உங்களுக்கு நாங்கள் நிறைய தனியார் நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன, தனியார் நிறுவனங்களுக்கு வேலைகளுக்கு செல்லுங்கள்னு அடிக்கடி வேலை வாய்ப்பு கண்காட்சி நடத்தி எத்தனை இளைஞர்கள் வேலைக்கு போயிருக்கிறார்கள். இதை தான் கவியரசு கண்ணதாசன் அன்னைக்கு சொன்னா, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். சொன்னாரா இல்லையா? கவியரசு கண்ணதாசன் சொன்னதை இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அரசு வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன, தனியார் வேலைக்கு போகும் என்று சொல்லி நிறைய இளைஞர்கள் தனியார் பக்கம் போகிறார்கள். எனவே நடுவர் அவர்களே, ஞானிகள், யோகிகள், எழுத்தாளர்கள், உங்களை போன்ற சொற்பொழிவாளர்கள் பேசிய எழுதிய எல்லாவற்றையும் இன்றைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக இளைஞர்கள் நனவாக்கி இருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி.
யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படிங்கிற குறள். தமிழில் ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்கணும். 3 எழுத்து இல்லாமல் எழுதிட்டா அந்த பாட்டு உதடு ஒட்டாது. 3 எழுத்து தான். ப ம ப. பேங்கிற போது கீழே உதடு ஒட்டும், ப ம மேலே ஒட்டும், ப சொல்லும்போது 2 உதடுமே ஒட்டும். தமிழை எவ்வளோ கெட்டிக்காரன் பாருங்க. இந்த 3 எழுத்தை நீக்கிட்டு எழுதிட்டா உதடு ஒட்டாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சிருக்கா. அது திருவள்ளுவர் எவ்வளோ கெட்டிக்காரர் அப்படின்னா, ஒட்டாதேன்னு சொல்லும்போது யாதனின் யாதனின்னு எழுதினவர் கடவுள் திருவடியில் போய் நில்லுங்க போது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு 7 சீரிலையும் உதடு ஒட்டு முடியா எழுதினார். ஏன்னா நீ இறைவனை பிடிச்சா உன்னுடைய அந்த பிடிப்பை விடாத, ஆனால் உலக விஷயங்களில் பிடிப்பை வச்சுக்காத அப்படிங்கிறத ஒரு அழகான முறையில் திருவள்ளுவர் எழுதியிருந்தார். அதை அவர் நினைவு கூர்ந்தார். இந்த வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிற கண்ணதாசனுடைய வரி இருக்கு பாருங்க, அது சாதாரண வார்த்தை அல்ல. சினிமா அரங்குகளில் ஒலித்த ஒரு புதிய பகவத்கீதை. லேசான வார்த்தை இல்லை. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இந்த உணர்வு எல்லாருக்கும் வரும். என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல, எனக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கு இருக்கணும்? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாதவன் யாருமே இல்லை. ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. கட்டாயமாக நமக்கு சோதனை வரும். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். விரும்பினா கஷ்டப்படணும், இல்லாட்டி கஷ்டப்படாமே போகலாம். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு அது. அதை நம்ம உணரணும். வாழ்க்கையில் யாருக்கு தான் கஷ்டம் வராது. கண்ணதாசன் பாட்டை கேட்டுட்டு தான் வாலி சென்னையை விட்டு வெளியூர் போகிறதா இருந்தவர் நிறுத்தினார். மயக்கமா தயக்கமா வாழ்விலே குழப்பமாங்கிற பாட்டில் கேட்டுட்டு வாலி என்ன முடிவு பண்ணார், நம்ம இந்த ஊரை விட்டு போக வேண்டாம், சென்னையிலேயே போராடி ஜெயிக்கலாம்னு வாலி மிகப்பெரிய கவிஞராக பிற்காலத்தில் கண்ணதாசன் சொன்னார், நீ மட்டும் அந்த பாட்டை எழுதி தொலைக்காமல் இருந்தா நான் உனக்கு எதிரியாக வந்திருக்கவே மாட்டேன்யா அப்படின்னு வாலி பின்னால் கண்ணதாசன் போய் அந்த வார்த்தையை சொன்னார். அன்றைக்கி நீ எழுதி தொலைச்ச, அதனால தான் நான் சென்னைக்கு வந்து உனக்கு எதிரியாக வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், அப்படி மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், சில பாடல், சில கவிதை, சில எழுத்து எவ்வளோ பேர் வாழ்வை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத சொன்னார். நீங்கள் நிஜமாகவே நல்லா பாடுறீங்க, அது கூட தட்டுங்க அவருக்கு ஒரு கை தட்டி ஆகும். அந்த என்கரேஜ் பண்ண தானே மனிதர்களுக்கு மேலே மேலே வரணும் அப்படின்னு. ஆனால் இவரை விட இந்த அம்மா இன்னும் பிரமாதமாக பாடும். உண்மையாக சொல்லணும் இல்லையா? அந்த அம்மாவுடைய சங்கீதம் இன்னும் அற்புதமானது. விஜயசுந்தரி வருகிறார்கள், கனவே என்பதை எடுத்துரைப்பதற்காக வருகிறார்.